விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாள் 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:17 மணி வரை வளர்பிறை சதுர்த்தி திதியும், இரவு 10:42 மணி வரை பரணி நட்சத்திரமும், பிரபாலரிஷ்ட யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 7:45 மணியிலிருந்து 10 மணி வரையும், மதியம் 2:15 மணியிலிருந்து 4:15 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் புதன் செவ்வாய் ராகு, மீனத்தில் சூரியன் சுக்கிரன் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சூரியனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும் அணிவதற்கும் உகந்த தினம். குறிப்பாக கலைகள் அரங்கேற்றம் செய்வதற்கு ஏற்ற நாள். ஆன்மீகம், தீர்த்த தல யாத்திரைகள் மேற்கொள்ள உகந்த தினம். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை என்ற முறையில் சதுர்த்தி திதி வருவதால் விநாயகப் பெருமானை விரதம் இருந்து வழிபடுவது சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம்: பெரும்பாலான நபர்களுக்கு இரவில் சரியான முறையில் தூக்கமில்லை, மனக்கழக்கம், எப்பொழுதுமே தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கான காரணமாக நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற சில முக்கியமான விதிகள் என்ன? பொதுவாக ஒரு மனிதனின் இறுதி காலம், வாழ்நாளின் இறுதி காலம், கூடுதலாக ஒரு நாளின் இறுதி என்று சொல்லக்கூடிய அந்த 12ஆம் பாவகம், லக்னம் முதற் பாவகம், 12ஆம் பாவகம் கடைசி, அதாவது ஒரு நாளினுடைய இறுதி, நாம் உறங்கச் செல்லக்கூடிய சூழலை சொல்லுகிற அந்த 12ஆம் பாவகம், சயன பாவகம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவகத்தில் ஒரு சேர சனி செவ்வாய் தொடர்பு சற்று கடுமையான முறையில் இருக்கின்ற பட்சத்தில் சம்பந்தப்பட்ட ஜாதகர்களுக்கு தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. கூடுதலாக ராகுவும் அங்கு இணைந்து விட்டால் பெரிய அளவில் தூக்கமே வராத சூழலில் பல நோய் சார்ந்த உபாதைகள் இருக்கும் அப்படிங்கிறதும் நம்முடைய முக்கியமான வேத ஜோதிடம் சொல்லுகிற ஒரு கணித அடிப்படையிலான விஷயமாக இருக்கிறது. நன்றி. மேச ராசி என்பர்களே, நெடுநாளை எதிர்பார்ப்புகளை எல்லாம் மிக மேம்பட்ட சூழலில் பூர்த்தி செய்யக்கூடிய சிறப்புகளும் மிக சாதகமான தன்மைகளும் நிறைந்த தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. கிரக சூழல்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசியில் சிறப்பான முறையில் சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய சாரத்தில் சஞ்சரிக்கிறார். கூடுதலாக ராசிநாதன் 11ஆம் இடமான உபசயஸ்தானத்தில் திக்பலத்திற்கு மிக அருகில் குருவின் பார்வையோடு அபாரமாக சஞ்சரிக்கிறார். 12ஆம் இடத்துல சனி உச்ச சுக்கிரனோடு இணைந்து குருவின் வீட்டில் வலிமையாக சஞ்சரிக்கிறார். இன்றைய நாள் மேசராசிக்காரர்களுக்கு சில முக்கியமான அனுகூலங்களையும் சாதகமானதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய நாள் என்றே இன்றைய தினத்தை சொல்லலாம். எல்லாவிதமான சர்வவிதமான சங்கடங்களும் மறையக்கூடிய நாளாக மேசத்திற்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த தினமாக அமையிருக்கிறது. எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும், எதிர்ப்புகள் விலகும், ஈகை குணம் அதிகரிக்கும். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். குடும்பத்தின் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். குறிப்பாக ராசிநாதனுடைய வலு சிறப்பாக இருக்கிறதால் எதையும் துணிந்து செயலாற்றுவதற்கான சூழல்கள் ஏற்படும். சுப செலவு அப்படிங்கிறது தவிர்க்க இயலாததாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை சுருக்கி சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வறுத்துக் கொள்வது நல்லது. மன அமைதி பாதிக்கும்படியான சில செயல்பாடுகள் கூட நடக்கலாம். கவனமாக இருங்கள். நண்பர்களிடம் மிக கவனமாக பேசி பழகுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி செயல்படுவது சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது.
உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் உயரதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தாய்மாமா உறவின் முறைகள் மூலமாக அனுகூலங்கள் உண்டு. இன்றைய நாளில் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். வாகன பயணங்களில் நிதானமாக செல்வது நல்லது. பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். அரசியல்வாதிகள், கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள், இளைஞர்கள் எதிர்பார்த்த நல்லதொரு சிறப்பான மாற்றத்தை பெறக்கூடிய நாளாக, மேசத்திற்கு மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமை. ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான கிரக வலிமை இன்றைய நாளில் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது? எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் உயர்வுகளும் மேன்மைகளும் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ராசிநாதன் மிக சாதகமான சூழல், அதாவது 11ஆம் இடமான உபசயஸ்தானத்தில் மிக நெருங்கிய நண்பரான சனியோடு இணைந்திருக்கிறார். அதே நேரத்தில் சனியின் நினைவு அவருக்கு சிக்கலை கொடுக்கும் என்ற அமைப்பும் உள்ளது. கூடுதலாக தனஸ்தானத்தில் குரு பகவானும், கூடுதலாக 12ஆம் இடமான விரய பாவகத்தில் சுக்கிரனுடைய சாரமான பரணி நட்சத்திரத்திலையும் சந்திரன் சஞ்சரிப்பது சில அனுகூலமான நடைமுறைகளை கொடுக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் அமைப்புகளில் சாதகமான சூழல்களை தரக்கூடிய தினமாக இன்றைய நாள் ரிஷபராசியினருக்கு அமைகிறது. எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை மிக கவனமாகவும் கடுமையாகவும் உழைத்து வெற்றி காணப் போகிறீர்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வதில் திறமையுடையவர்களாக இருப்பீர்கள். குறிப்பாக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் சற்று வலு குறைந்திருந்தாலும் எல்லாவிதமான சிக்கல்களும் உங்களுக்கு அனுகூலத்தையே இறுதியில் கொடுக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், கடன் தொந்தரவுகள் விலகும், ஆரோக்கிய நலன் காக்கப்படும், குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி நீடிக்கும். குறிப்பாக சொந்த பந்தங்களோடு விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நிதி நிலைமை இயல்பாக இருக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது அனுகூலத்தை செய்யும். தொழில் சார்ந்த அமைப்புகளில் கவனமாக இருங்கள். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த போட்டிகள் குறையும். குறிப்பாக இன்றைய தினம் பங்குதாரர்களால் சில அனுகூலங்களும் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு நன்மை உண்டாகும். குறிப்பாக கணவன் மனைவி, கூடுதலாக அவர்கள் மூலமாக ஆதாயம் போன்ற நிகழ்வுகள் உண்டு. உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு இன்றைய நாள் மேம்பட்ட நாளாக இருக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை, விவசாயம், இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற துறை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. குழந்தைகள் வழியில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். பெண்மணிகளுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகும். மொத்தத்தில் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் இன்றைய நாள் அளவு கடந்த அனுகூலங்களை செய்யக்கூடிய நாளாக அமையிருக்கிறது. கவலைகள் விலகுகிற தினமென்றே ரிஷபத்திற்கு இன்றைய தினத்தை சொல்லலாம். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எந்த அளவில் இருக்கிறது? எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக, மேன்மைகள் பொருந்திய தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக ராசியில் குரு பகவான் வலிமையாக அமர்ந்திருப்பதும், ராசிநாதன் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் வலுத்திருப்பதும், 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று சூரியன் அமர்ந்திருப்பதுமான சூழல்ல உயர்வுகளும் மேன்மைகளும் நிறைந்த தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. கிரக வலிமை கூடுதலாக உள்ள நாளாக, எல்லோராலும் பாராட்ட பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். எதிர்பாராத தனவரவு உண்டு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். தேவையற்ற மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் அனைத்தும் முழுமையாக விலகும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் ஏற்படும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடுதலாக இருக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காண இருக்கிறீர்கள். வியாபாரம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனுகூலமான முறையில் இருக்கும். குறிப்பாக நகைக்கடை, அடகு கடை, வட்டி கடை, இனிப்பு வியாபாரம், மஞ்சள் வியாபாரம் போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறையில் பேங்கிங் செக்டார் மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு சாதகமான தன்மைகள் ஏற்படும். எப்படியும் எதையும் செய்து முடிக்கலாம் என்ற ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது.
குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி நல்லவிதமாக நடக்கும். குடும்ப உறவுகள் பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகள் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவும் அனுகூலங்களும் கிடைக்கும். உறவுகள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் உண்டு. பெண்மணிகள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது ஆரோக்கிய நலனுக்கு உகந்ததாக இருக்கும். முயற்சிகள் பலன் தருகின்ற நாளாக இன்றைய நாள் மிதுனத்திற்கு அமைகிறது. கலைத்துறை என்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. அலைச்சல்கள் இருக்கும், கவனமாக இருங்கள். புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்வது அனுகூலத்தை தரும். அரசியலில் உள்ளவர்கள் நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழல்கள் உருவாகும். எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை மிதுனராசி என்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? ராசிநாதன் 10ஆம் இடத்தில் அதே போல மிக வலுவாக திக்பலத்தோடு சஞ்சரிக்கிறார். திக்பலம் இழந்திருந்தாலும் கேந்திர வலு அப்படிங்கிறது அவருக்கு கூடுதல் சிறப்பினை உறுதியான முறையில் கொடுக்கும். 10ஆம் இடம் வலிமையான கேந்திர பாவகம். இருப்பினும் சந்திரன் அந்த இடத்துல நட்பு வீடுங்கிறதாலும் வளர்பிறை நிலை என்பதாலும் கூடுதலாக சுக்கிரனுடைய சாரம் என்பதாலும் சற்று வலிமையான முறையிலே சஞ்சரிக்கிறார். மேன்மைகளை கூடுதலாக கொடுப்பார். கூடுதலாக 12ஆம் இட குரு தேவையற்ற விரைய செலவுகளை கொடுப்பார். அதே நேரத்தில் வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகத்தில் சாதகமான அணுகுமுறைகளும் ஏற்படும். நினைத்ததை செய்து மகிழ்ச்சி அடைகின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு நீடித்த புகழை கொடுக்கக்கூடிய தினமாக கடகராசி என்பவர்களுக்கு அமைகிறது. எந்த ஒரு காரியத்தையும் மிக திறமையாக திட்டமிட்டு செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக எதிலும் எச்சரிக்கையாக இருங்கள். புது முயற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது தேவையற்ற மனக்குழப்பங்கள் உருவாகும். உங்களை விட அனுபவத்தில் உயர்ந்தவர்களிடம் கலந்தாலோசித்து செய்வது நல்லது. குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். கொடுக்கல் வாங்கல் இயல்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். குறிப்பாக இன்றைய தினம் பண தேவைகள் உண்டாகலாம். சரியாக செயல்பட்டு அதை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் சில இடையூறுகள் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தடைகள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் அனுகூலங்கள் உண்டு. சக ஊழியர்களிடம் பழகும் பொழுது கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு நிலவும். குடும்ப உறவுகளினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. பெண்மணிகளுக்கு எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது அனுகூலத்தை கொடுக்கும். வீண் மன சஞ்சலம் விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் வந்து குவியும். அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு மாற்றங்கள் இருக்கும். குறிப்பாக இன்றைய நாள் மாணவர்கள் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வலிமை நிறைந்த நாளாக, சுகமும் மங்களமும் நிறைந்த தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் மேம்படுகிற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கிற நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான கிரக வலிமைகள் இன்றைய தினம் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றிலுமான குறுக்கீடுகளை சிறப்பாக கையாண்டு வெற்றி காணக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினமும் இருக்கும். ராசிநாதன் கூடுதலாக மறைந்திருந்தாலும் உச்ச சுக்கிரனோடு குருவின் வீட்டில் இருப்பது மிக சிறப்பான ஒரு சூழலாக இருக்கிறது. அரசியல்வாதிகள், அரசு துறையினரால் மறைமுகமான அனுகூலங்களும் ஆதரவும் கிடைக்கும். குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். எலக்ட்ரிக்கல், பவர், கரண்ட் இதுபோன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. தந்தை வழி தொழில் புரிகிற அன்பர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். குடும்ப உறவுகளுக்குள் விட்டுக் கொடுத்து நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை விரையாதிபதி சந்திரன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருப்பதும், 5க்குடைய குரு 11ஆம் இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதுமான சூழலில் தொழில் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களால் அனுகூலங்கள் உருவாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். மன துணிவும் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றலும் அதிகமாகும். குறிப்பாக கவலைகள் அனைத்தும் நீங்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். நிதி நிலைமை இயல்பான முறையில் இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத செலவும் உருவாகும்.
உங்களிடம் உள்ள விலையுயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. அஷ்டம சனி காரணமாக அனைத்திலும் கவனத்தோடு இருப்பது மேன்மைகளை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஏற்படும் பண தேவையை சரிக்கட்ட நண்பர்கள் மூலம் சில உதவிகள் எதிர்பாராத வண்ணம் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண கூடுதலாக முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான வேலைகள் அலைச்சல்கள் இருக்கும். செய்த வேலைக்கு நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக இன்றைய நாள் எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். பெண்மணிகளுக்கு சந்தோஷமான சூழல்கள் உருவாகும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை, மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. குறிப்பாக கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்லதொரு சந்தர்ப்பங்கள் வாய்க்கப் பெறுகின்ற தினமாகவும், மாணவர்கள் இளைஞர்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படுகின்ற தினமாகவும், சிம்மத்திற்கு பெரிய அளவில் சிக்கல்கள் எதுவும் இல்லாத சாதகமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு புத்துணர்ச்சி நிறைந்த தினமாகவும், பூர நட்சத்திர நண்பர்களுக்கு திருப்திகரமான சூழல் உள்ள நாளாகவும், உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான கிரக சூழல்கள், கிரக வலிமைகள் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? மேம்பட்டதான சூழலோடு விரும்பியது கிடைக்கப் பெறுகிற தினமாக கன்னிக்கு உயர்வுகள் நிறைந்த நாள் என்று இன்றைய நாளை சொல்லலாம். 10 குரு, 8 வளர்பிறை சந்திரன், 7 சூரியன், சுக்கிரன், சனி என மாறுபட்ட கிரக சூழல்களோடு சில மகிழ்ச்சியான அனுபவங்களும் புதுவிதமான நடைமுறைகளும் கிடைக்கப் போகிற நாளாக கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். சிக்கலான இடையூறான பிரச்சனைகள் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் தீர்க்கப்படும். அனைவரோடும் நல்ல முறையில் பழகி வெற்றி காணுவதற்கான சூழல்கள் உண்டு. முன்கோபத்தை தவிர்ப்பது சிறப்பு. எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் கூட சில தாமதங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். நிதி நிலைமை இயல்பாக இருப்பதற்கு கடின முயற்சிகள் தேவை. புதிய நண்பர்கள் சேர்க்கை உற்சாகத்தை கொடுக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு சற்று அனுசரித்து போவதால் நன்மையை கொடுக்கும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத சூழல் இருக்கும். போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துவது அனுகூலத்தை தரும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் மேம்பட்ட சூழலை கொடுக்கும். சக ஊழியர்களிடம் பேசும் பொழுது கோபப்படாமல் இருப்பது நன்மையை தரும். குடும்ப உறவுகளிடம் இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். குழந்தைகளிடம் பேசும் பொழுது நிதானமாகவும் பக்குவமாகவும் பேசுவது நல்லது. பெண்மணிகளுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீர்கள். பணவரவு தாமதப்படும். கோபத்தை குறைப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்த நாளாக, சங்கடங்கள் விலகுகிற நாளாக அமையிருக்கிறது. கலைத்துறை என்பர்கள் மிக கவனமாக இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக மேம்பட்ட நிலையில் பூர்த்தியாகின்ற நாளாக கன்னிக்கு கவலைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாக இன்றைய தினம். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? மாற்றங்களை விரும்புகிற துலாம் ராசி என்பவர்களுக்கு மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. 7ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன், 9ஆம் இடத்துல குரு, கூடுதலாக அதிர்ஷ்ட பாவகத்தில் செவ்வாய், ராகு, பாக்கியாதிபதி புதன், குரு என நல்லதொரு சிறப்பான கிரக சஞ்சாரங்கள் உள்ள தினமாக துலாத்திற்கு இன்றைய நாளை சொல்லலாம். சிக்கல்கள் விலகும். சிந்தித்து செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய செயலில் மிக கவனமாகவும் கருத்தாகவும் இருப்பீர்கள். பிடிவாத குணத்தை தவிர்ப்பதன் மூலமாக அனுகூலங்கள் உண்டு. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் எந்த விதமான இடையூறுமின்றி சிறப்பாக நடக்கும். குரு பகவானினுடைய சஞ்சாரம் கூடுதல் நன்மையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். நண்பர்கள் பலவிதங்களிலும் ஆதரவாக இருப்பார்கள். முக்கியமாக இன்றைய நாள் குழப்பம் நீங்கி தெளிவுருவாகும். ஆன்மீக தொடர்புகளும் ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் தோன்றும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மரியாதையும் மேம்படும். கொடுக்கல் வாங்கல்ல சாதகமான தன்மைகள் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை அளிக்கின்ற வகையிலேயே இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடை தாமதங்கள் இடையூறுகள் விலகும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உண்டு. தொழில் விருத்தி அடைவதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நல்லவிதமாக பலனளிக்கும்.
உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் திருப்திகரமான சூழலை உணர்வீர்கள். பணவரவும் மேம்பட்ட நிலையில் இருக்கும். சக ஊழியர்களின் உதவியும் சிறப்பான முறையில் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது உற்சாகத்தை கொடுக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி சிறப்பாக நடக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகள் உண்டாகும். எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி புகழ் பெற இருக்கிறீர்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாளாக துலாத்திற்கு தொந்தரவுகள் பெரிய அளவில் எதுவும் இல்லாத தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கப்பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான கிரக மாற்றங்கள், கிரக பயிற்சிகள் எல்லாம் எந்த அளவில் இருக்கிறது? விரும்பியது அனைத்தும் விரும்பியபடி கிடைக்கக்கூடிய மேன்மைகளும் சிறப்புகளும் நிறைந்த நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் அமையும். பாக்கியாதிபதி வளர்பிறை நிலையில் 6ஆம் இடத்தில் இருப்பதும், 8ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வதுமான சூழல்ல கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகத்தில் நல்லதொரு அனுகூலமும் சாதகமான தன்மைகளும் ஏற்படக்கூடிய தினமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு விரும்பியது நடக்கின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். எதிர்பாராத சில அனுகூலங்கள் உண்டாகும். நண்பர்களால் மாற்றங்கள் ஏற்படும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் பெண்களால் சற்று மன வருத்தத்தை கொடுக்கும். கவனமாக இருங்கள். புதிய நண்பர்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திறமையாக எதையும் சமாளிப்பீர்கள். திட்டமிட்ட காரியம் அனைத்தும் மிக சிறப்பாக திட்டமிட்டபடியே நடக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள்ளே இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் மேன்மையான சூழல்கள் உருவாகும். வியாபார போட்டிகளில் சாதகமான சூழல்கள் உண்டு. குறிப்பாக இன்றைய நாளில் வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து போக பழகிக் கொள்வது நல்லது. தனியார் மற்றும் அரசு துறைகளில் நிர்வாகம் போன்ற உயர் பொறுப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் ஏற்படும். சங்கடங்கள் விலகும். நோய் தொந்தரவுகள் நீங்கும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் சாதகமான தன்மை உண்டு. மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் உண்டு. 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களில் சில மாற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் மேம்பட்ட நிலையில் இருக்கும். தெய்வ நம்பிக்கை கூடுதலாக இருக்கும். பணிபுரிகின்ற இடங்களில் நினைத்ததை சாதிப்பீர்கள். உறவுகள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். பெண்மணிகளுக்கு திறமையாக எந்த பிரச்சனையும் சமாளித்து வெற்றி காணுவீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. குறிப்பாக அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயம் விலகும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் அனுகூலமான சூழல்கள் வெளிப்படுகிற தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் வருகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், அனுசு நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எந்த அளவில் இருக்கிறது? எல்லாவற்றையும் சமாளிக்கிற மேன்மையும் உயர்வுகளும் சிறப்புகளும் நிறைந்த தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். தன்னிகர் இல்லாத புகழ் பெறக்கூடிய நாளென்றே இன்றைய நாளை சொல்லலாம். குறிப்பாக நினைத்தது அனைத்தும் நினைத்தபடி நடக்கும். திறமையாக பேசி சிக்கலான காரியங்களை சிறப்பான முறையில் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். ராசிநாதன் வலுத்திருப்பதும், ராசியினுடைய 3ஆம் பாவகம் கூடுதல் வலுப்பெற்றிருப்பதும், அட்டமாதிபதி சந்திரன் அதிர்ஷ்ட பாவகத்தில் வளர்பிறை நிலையில் சஞ்சரிப்பதும் எல்லாவிதமான அனுகூலத்தையும் கொடுக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். 2வது திருமண வாய்ப்புக்கான தன்மைகளும் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு இதமாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் இருக்கும். புதிய நண்பர்கள் சேருவதற்கான சூழலும் மிக வலிமையாக இருக்கிறது. எப்படிப்பட்ட சிக்கலான சூழல்களையும் சமாளிக்கும் வல்லமை உண்டு. எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். எதை செய்தாலும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகே செய்வதால் மேம்பட்டதொரு நல்லதொரு மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் ஏற்படும். எல்லாவற்றையும் சமாளிக்கின்ற வண்ணம் இன்றைய நாளில் சில அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. செய்தொழிலில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் கிடைக்கும்.
குறிப்பாக தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள், உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்கள், பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் வியாபாரம் தொடர்பான பயணங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பார்த்த பலன் தாமதமாகவே கிடைக்கும். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி நடக்கும். புத்திரபாக்கியம் சார்ந்த விஷயத்திலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். குழந்தைகளால் நன்மைகள் உருவாகும். பெண்மணிகள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது ஆரோக்கிய நலனுக்கு உகந்ததாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலம் நிறைந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு மந்தமான சூழல் மாறி சாதகமான தன்மைகள் ஏற்படும். மேலிடத்தை அனுசரித்து செல்வது உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் நல்லதொரு சாதகமான சூழல் ஏற்படுகின்ற நாளாக தடுசிற்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. போராட நட்சத்திர நண்பர்களுக்கு வருமானம் மேம்பட இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான கிரக வலிமைகள் இன்றைய தினம் எப்படிப்பட்டதான நிலைமையில் இருக்கும்? எல்லோருடைய மேன்மையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உற்சாகம் மேம்படும். தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி நடக்கும். முக்கியமாக ராசியில் எந்தவிதமான பாவ சுப தொடர்புகளும் இல்லாமல் இருப்பதும், தனஸ்தானத்தில் புதன் செவ்வாய் ராகு குரு தொடர்புகள் இருப்பதும், சந்திரன் திக்பலத்தோடு சுக்கிரனுடைய சாரத்தில் சஞ்சரிப்பதும், ராசிநாதன் உச்ச சுக்கிரனோடு குருவின் வீட்டில் இருப்பதுமான கிரக சூழலோடு இன்றைய நாள் துவங்குகிறது. எதிலும் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். தடைகள் அனைத்தும் விலகும். தெய்வதாட்சிணியம் பாராது எல்லாவிதமான செயல்பாடுகளிலும் உற்சாகமாக இருப்பீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். கொடுக்கல் வாங்கல் அனுகூலமாக இருக்கும். சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு. தாயாரின் ஆரோக்கிய நலன் காக்கப்படும். வீடு வாகன விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குறிப்பாக குழந்தைகளால் சந்தோஷமான அணுகுமுறைகள் உண்டு. புதிய நண்பர்கள் சேருவார்கள். தொழில் பங்குதாரர்களால் ஆக்கப்பூர்வமான தன்மைகள் ஏற்படும். திடீரென ஏற்படுகின்ற பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் அரசு துறையினரால் ஆதாயம் உண்டு. வெளியூரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். செய்தொழில் வர்த்தகம் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளால் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மேம்படும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. குறிப்பாக இன்றைய தினம் உத்தியோகத்துறை என்பவர்கள் குறிப்பாக நம்ம பார்க்கும் பொழுது நகை, அடக்கு கடை, வங்கித்துறை இது போன்ற துறை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல்கள் உருவாகும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை, யூனிஃபார்ம் சர்வீஸ் போன்ற துறை அமைப்பில் இருக்கிறவங்க சற்று கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது அனுகூலத்தை கொடுக்கும். மன சஞ்சலங்கள் விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு புதிய வாய்ப்புகள் வந்து குவியும். அரசியல்வாதிகளுக்கு ஆக்கப்பூர்வமான சூழல்கள் ஏற்பட இருக்கிறது. மாணவர்கள் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சிகரமான புது அனுபவங்கள் ஏற்படக்கூடிய தினமாக மகரத்துக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவாக நடக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமையப்போகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் நீங்க போகிறது. திருவோண நட்சத்திர நண்பர்கள் விட்டுக் கொடுத்து போவது நல்லது. அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகிற நாளாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கான கிரக வலிமைகள் இன்றைய தினம் எப்படிப்பட்டது இருக்கிறது? குறிக்கோள்கள் அனைத்தையும் நல்ல விதமான முறையில் நிறைவேற்றி அனைவருடைய பாராட்டுதல்களையும் மிக உறுதியாக பெறக்கூடிய தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். ராசியில் புதன் செவ்வாய் ராகு, குறிப்பாக 5இல் குரு அபாரமாக இருப்பது மேம்பட்ட சூழலையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டு. குலதெய்வ அனுகிரகம் மேம்படுவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. மனதளவில் மாறுபட்ட எண்ணங்களும் புதுவிதமான சிந்தனைகளும் தோன்றும். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். கொடுக்கல் வாங்கல் இயல்பான நிலையில் இருக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். குறிப்பாக 2வது திருமண வாய்ப்புக்கான தன்மைகள் உண்டு. கணவன் மனைவி உறவு அனுசரித்து போவது சிறப்பு. தொழில் பங்குதாரர்களால் ஆக்கப்பூர்வமான தன்மைகள் ஏற்படும். மனதளவில் புதுவிதமான மாறுபட்ட எண்ணங்கள் தோன்றும். சகோதர வகையில் அனுசரித்து போவது அனுகூலத்தை தரும்.
வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் மிக சாதகமான சூழல்கள் ஏற்படும். குறிப்பாக விரும்பியது அனைத்தும் விரும்பியபடி கிடைக்கக்கூடிய நாளாக, சிக்கல்கள் வில்லங்கங்கள் விலகுகின்ற தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிக்கோள்கள் அனைத்தும் வெற்றிகரமான முறையில் இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். குறிப்பாக வர்த்தகம் செய்தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக மேம்பட்ட நிலையில் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். வியாபாரத்தில் இருந்து வருகிற சிக்கல்களை உணர்ந்து செயல்பட்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். உத்தியோகத்துறை அமைப்பினருக்கு நல்லதொரு பாராட்டும் மதிப்பு மிகுந்த சூழல்களும் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லா விதத்திலுமே சற்று சிக்கல்கள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி நடை போடுகிற தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. பெண்மணிகளுக்கு மாற்றம் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள் இளைஞர்கள் எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றத்தை அடையக்கூடிய தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படுகிற நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, மீனத்திற்கான கிரக வலிமைகள் இன்றைய தினம் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான எதிர்ப்புகளையும் சமாளிக்கிற வண்ணம் மேம்பட்ட சூழல்கள் உண்டு. குறிப்பாக அதிர்ஷ்டத்தை சொல்லுகிற சந்திரன் தன பாவகத்தில் அமர்ந்திருப்பதும், தன பாக்கியாதிபதி செவ்வாய் குருவின் தொடர்போடு 12ஆம் இடத்தில் மறைந்திருப்பதும், ராசியில் சூரியன் சுக்கிரன் சனி என அடுத்தடுத்து மாறுபட்ட கிரக சஞ்சாரங்களோடு மீனராசி என்பவர்களுக்கு மேன்மையும் சிறப்புகளும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்கள் மீதான மதிப்பு மரியாதையும் வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் கூடுதலாக அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய தினம் இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். வரவேண்டிய தனவரவுகள் நிறைவாக வரும். தடையேற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி நடக்கும். சகோதர உறவுகளால் ஆதாயம் உருவாகும். குறிப்பாக தாயாரினுடைய ஆரோக்கிய நலன் மேம்படுவதற்கான சூழல்கள் மேம்பட்ட நிலையில் இருக்கிறது. உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு பணி இடங்களில் நல்லதொரு மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த வேதனைகள் முழுமையாக அகலும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் சாதகமான தன்மைகள் உண்டு. உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமைகள் உருவாகும். இழுபறியான செயல்களையும் மிக சாதுரியமான முறையில் செய்து முடித்து வெற்றி காணுவதற்கான சூழல்கள் உண்டு. நெருங்கிய உறவுகள் வழியில் அனுசரித்து போவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை ஆராய்ச்சி சார்ந்த துறை அமைப்பில் இருக்கிற உத்தியோகத்துறையினருக்கு நல்லதொரு மேம்பட்ட சூழல்கள் உண்டாகும். பெண்மணிகளுக்கு புதுவிதமான மகிழ்ச்சியான செய்திகளும் சந்தோஷமான நிகழ்வுகளும் உண்டு. கலைத்துறை என்பர்கள் அரசியல்வாதிகளுக்கு கஷ்டங்கள் விலகப் போகிறது. மாணவர்கள் இளைஞர்கள் எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றமும் வெற்றிகரமான சூழல்களும் நன்மையும் ஏற்படுகின்ற தினமாக மீனத்திற்கு எல்லா விதத்திலும் நினைத்தது நடக்கின்ற நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.